ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த செட்டிங்ஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துலாம். ஓகே, ஆடியோலாம் மியூட்டில் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா. ஓகே கைஸ், லேண்ட்ஸ்கேப்புக்கு என்னது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? போர்ட்ரேட்டுக்கு என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட்னா நீளமாக இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னா சைடு வாக்கில் இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி நம்ம வந்த உடனே கொரில்லா கிங்கோட கொஸ்ட்டை அன்லாக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்க நேரத்தில் அங்கே ஏதோ ஒரு ரெட் கலரில் ஒன்று தெரிஞ்சிச்சு. என்னென்னு பார்த்தா ஆரஞ்சு பெரி. இந்த பெரிலாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சீட்டுக்கு போனால் ஹாக்கின்ற ஒரு ஹாக்கி கலருன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ். அதுக்கு நம்ம அந்த ஹாக்கி கலரை அன்லாக் பண்ணணுன்னா நம்மளுக்கு இந்த பெரிஸோட ரெசிபி வேணும். இந்த பெரிஸால் அந்த ரெசிபியை க்ரியேட் பண்ணி நம்ம அந்த கலர் ஹாக்கிலாம் எடுக்கலாம். அதுக்கு முதல்ல கலர் ஹாக்கி எடுக்கணுன்னா நம்மளுக்கு ஹாக்கி வேணும். அது நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை, ஆனால் எடுக்கலாம். இருக்கா? இல்லை கைஸ். இப்போ நம்ம ஒரு 40 லெவல் போகிறதுக்குள்ளே எடுத்துடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எடுத்துருக்கோமா நம்ம ஃபுல் ஹாக்கி ஃபுல் பாடி பண்ணணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. சரி, அப்படியே நம்ம இந்த கொரில்லா கிங்கை இப்போதைக்கு பார்த்து முடிச்சிடலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். கொரில்லா கிங்கை நம்ம இந்த வாட்டி கன்ஃபார்மாக சாவாமல் அடிக்க போகிறோம். நாம் செத்துட்டா அவ்வளோதான் கைஸ். கொரில்லா கிங்னா நம்மளாம் ஒரே சான்ஸ் தான். சொல்லிட்டு அடிப்போம். எப்படி சொல்லிட்டு அடிப்போம். பேச்செல்லாம் நல்லா தான்டா இருக்குது. செயல் எதாவது காட்டியான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளோட கேம் பிளே அப்படியே ஒரு கேம் பிளே ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கும். ஸோ அப்படியே அடிச்சிருக்கும் போது நடுவில் அப்படியே மாட்டிட்டேன். என்னடா நான் அப்படியே ரீஸ்பான் ஆயிடுவேன்னு நினச்சா தப்பிச்சேன் கைஸ். தப்பிச்சு அப்படியே ஒரே அடின்ட்டு அடிச்சுட்டே இருக்கோம். அந்த கொரில்லா கிங்க்கும் பாதி போயிருக்கு. இன்னும் ஒரு 20-30 அடியில் கன்ஃபார்ம் காலியாகிறான். ஸோ அப்படியே அடிக்கிறது அவனோட பவர் யூஸ் பண்ணதுக்குள்ளே நம்ம குவிக் கிராஷ் பண்ணிட்டு அப்படியே போய் தப்பிச்சிட்டோம் பாருங்க. அப்படியே ஒரு தப்பிப்பு. அதுதான் கைஸ் கேம் பிளே. இந்த மாதிரி கேம் பிளே நம்ம சேனலில் தான் இருக்கும். சொல்லி வாய்மூல அதுக்குள்ளே மாட்டிட்டோம். தப்பிச்சிடறான். கடைசியில் ஒரு 30 எழுத்தில் தப்பிச்சிட்டோம் கைஸ். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு நடக்கும் போகுதுன்னு தெரியல. ஆனால் கேம் பிளே இதுதான். கேம் பிளே அப்படியே ஒரு கேம் பிளே. நம்மளோட சேனலில் இருக்க கேம் பிளே வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படியே ஒரு கேம் பிளே நம்ம காட்டுறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மொபைல் யூஸரோட கேம் பிளேனா என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குவிக் கிரஷ் அந்த ஸ்வாட் பவர் போட்டு அப்படியே ஒரு அடி அடித்தோம் பாருங்கள். அவனுக்கு என்னன்னா கம்மியாயிடுச்சு, ரெட்டில் வந்துட்டுருக்கான். நாம் அவ்வளோதான் முடிக்க போகிறோம் அவனை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஹெல்த்தும் எம்பியும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே இல்லைன்னா கன்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண ஆகுண்டா செய்வோம். ஸோ அப்படியே அடிச்சுட்டே இருக்கோம், மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தேன்னா ஒரு 5 நிமிஷம். அவ்வளோ நேரமாக இன்னொரு ரெட் ஹெல்த்தில் இருக்குது. இன்னொரு 20 அடி, 20ஓ 10ஓ. அதுக்கு முன்னாடி எம்பி ஏறணும். அவன் விக்கெட்டில் வந்துட்டே இருக்கான். ஒரு டேஷ் போட்டு அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு ஒரு ஸ்வாட் அடி தான். அவனுக்கு காலெலாம் கலங்கிச்சு காய்ஸ். அப்படியே மறுபடியும் மாட்டிக்கிட்டு தப்பிச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்படியே பண்ணிட்டுருக்கோம். எப்படா முடிப்போம்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே ஒரு நல்ல தப்பிச்சு அப்படியே போய் அடிக்கிறோம் பாருங்க. குவிக் டேக்கெலாம் போட்டு அப்படியே ஒரு சொல்லிட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவ்வளோதான் முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு கைஸ். இந்த மாதிரி ஒரு குவிக்கஸ்டான பாஸை கம்ப்ளீட் பண்ணதில் நம்ம சேனல் தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.
நம்மளுக்கு புது அட்டாக் வரணுன்றிருக்கு. கிரவுண்ட் டேக்கில் அப்படியே ஒரே அடி தான் கிரவுண்டில் பிச்சுக்கிட்டே போகுது. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அப்படியே இந்த ஒரு காம்போ அடிச்சுட்டு இந்த கொரில்லா கிங்கை முடிச்சுட்டு வீடியோ எண்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே கிரவுண்ட் டேக்கில் லாஸ்ட்டில் ஒரு ரெடியா அப்படியே ஸ்வாரில் போட்டு அவ்வளோதான். அந்த கொரில்லா கிங்கையும் முடிச்சாச்சு, கொரில்லா அவனோட சிஷியனையும் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ். ரைட்லா ரைட்டு.